நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கும் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டுள்ளதை அடுத்து தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக காவிரி பாசன மாவட்டங்களில் கனமழை பெய்கிறது. நாகப்பட்டினம், நாகூர், சிக்கல், திருமருகல் உள்ளிட்ட இடங்களில் இடைவிடாது மழை வெளுத்து வாங்குகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நாகூர் தர்கா வாயில் முன்பு குளம் போல் மழைநீர் தேங்கியுள்ளதால் தர்காவிலிருந்து வெளியே வர முடியாமல் பக்தர்கள் முடங்கியுள்ளனர். எனினும் கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் காய்கறி வணிகர்கள் விற்பனையில் ஈடுபட்டுள்ளதை காண முடிகிறது. அதிகனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் நாகை மாவட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை. இதனால் நாகை மீன்பிடி துறைமுகத்தில் 700க்கும் மேற்பட்ட விசை படகுகளும் 1000க்கும் மேற்பட்ட சிறு படகுகளும் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நேற்றிரவு முதல் விட்டு கனமழை பெய்து வருகிறது. கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் தரங்கம்பாடி சுற்றுவட்டார மீனவ கிராம மக்கள் கடந்த 21ஆம் தேதி முதல் கடலுக்கு செல்லவில்லை. புதுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை மிதமான தொடங்கிய மழை தற்போது கனமழையாக வலுப்பெற்றுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அச்சரப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதேபோன்று சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் இன்று காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. புதுச்சேரியில் நேற்றிரவு முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படாததால் மாணவர்கள் மழையில் நனைந்தபடியும் குடை பிடித்தபடியும் கல்வி நிறுவனங்களுக்கு சென்றனர்.